நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு பேசக்கூடிய மிக முக்கிய தலைப்பு பீகார் மாநிலத்தில் நடைபெறப்போகிற தேர்தல். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்குள் வாக்காளர் திருத்த பட்டியல்கள் முடிவடையக்கூடிய நேரத்தில் பல புதிய சட்டத்திட்டங்களை தேர்தல் ஆணையம் தற்போது பீகாரில் இருக்கும் வாக்காளர்களுக்காக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இது குறித்த பல பிரணனைகளும் கருத்து முரண்களும் எதிர்க்கட்சிகள்கிட்ட இருக்கிறது. நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தின் மனு செய்திருக்கிறார்கள். அவற்றின் நிகழ்வுகள் வெளியாகியிருக்கிறது. இன்னும் பல விவகாரங்களை பீகாரினுடைய வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு தீவிர திருத்தம், தேர்தல் ஆணையம் மற்றும் எதிர்க்கட்சிகளுடைய முரண்கள் குறித்து நாம் பேசப் போகிறோம். இன்று நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தோழர் திருச்சி வேலுசாமி அவர்கள் எம்முடைய வெளிப்புற படப்பிடிப்பினுடைய திருச்சியிலிருந்து இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். திருச்சி வேலுசாமி ஐயா வாங்க. அரசியல் விமர்சகராக, கல்வியாளராக, எழுத்தாளர் திரு குமார் அவர்கள் எம்மோடு இணைகிறார். அதே போன்று மூத்த பத்திரிகையாளராக திரு ரங்கராஜன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தமையா. இந்த தலைப்பில் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள். வழக்காடு மட்டம் வரைக்கும் போயாச்சு. இதை பற்றி நீங்கள் முதல் கட்ட கருத்து என்ன? ஏன், எதுக்கு? எதிர்க்கட்சிகளில் 10க்கும் மேற்பட்டோர் ஆமாம் உச்சநீதிமன்றத்திலே இப்படி தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது தேர்தல் நேரம், அவர்கள் சொல்வது காரணம் தேர்தல் நேரத்திலே இவ்வாறு ஒரு மாற்றமாக அறிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் இவைகளெல்லாம் கேட்ட பிறகு, அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிக்கிறது என்று சொன்னால், 2003 ஜனவரி 1 அவருடைய பெயர் பட்டியலிலே இல்லை என்று சொன்னால் அவர்கள் கடவுச்சீட்டு அல்லது பிறப்புச் சான்றிதழ் கொடுத்து வாக்களிக்கலாம் என்று சொன்னது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை. அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அதில் ஆர்ஜேடி, டிஎம்சி இவைகளெல்லாம் முக்கியமான கட்சிகளாக போய் சேர்ந்தன. இது நீதிபதிகளுடைய விசாரணைக்கு வந்தபோது, நீங்கள் ஆதார் அட்டை, பிறகு குடும்ப அட்டை இவற்றை குடியுரிமை ஆவணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றவாறு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம். சரி. அப்பொழுது தேர்தல் ஆணையம் அதற்கு சில பதில்களை தந்திருக்கிறது, சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறது. அப்படி கேட்ட பொழுது அந்த வழக்கு தொடுத்தவர்கள் அந்த கேள்விகளுக்கான பதிலை 28 அவர்களுடைய பதிலை தெரிவிக்க வேண்டும் என்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த 10 பேரில் எவருமே இந்த உத்தரவிற்கு, தேர்தல் கமிஷனுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடை வேண்டும் என்று எவருமே கேட்கவில்லை. அதுதான் ரொம்ப அங்கே முக்கியமான விஷயம். ஆக அவர்கள் கேட்காத பொழுது இந்த தேர்தல் கமிஷனுடைய கேள்விகளுக்கு, தேர்தல் ஆணையத்தினுடைய கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உச்சநீதிமன்றம் திருப்தி அடையுமானால் ஏற்கனவே சொன்னது போல வேறு சில ஆவணங்களை சேர்த்து கொள்ளலாம். இல்லை என்றால் தேர்தல் நேரத்திலே இப்படி ஒரு நடவடிக்கை தேர்தல் கமிஷன் எடுத்திருக்கிறது என்று முன்னர் கூறிய அதே கருத்தை வலியுறுத்தி தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கக்கூடிய பல ஆவணங்களோடு ஆதாரம், ரேஷன் கார்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள். இல்லை, இப்போ இதில் 11 ஆவணங்கள் கேட்டிருக்காங்க. இந்த 11ஐயும் கொடுக்கணுன்னா ரொம்ப சிக்கல். நீங்கள் சொன்னால் ஒரு தேர்தலில் டாக்குமெண்ட்ஸு பெரிய அளவில் எடுக்க முடியாத ஏழை விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து தெரிவிக்கிறது. எங்களுடைய வரம்புக்கு உரியதல்ல, குடியுரிமை விவகாரம் குறித்து உள்துறை ஹோம் மினிஸ்ட்ரிக்கு உள்ளது. அப்படி ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, 11 ஆவணங்கள் தான். எல்லோரும் இந்த 11 ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. 11 ஆவணங்களில் அதில் குறிப்பிட்ட இதை சமர்ப்பிக்கணும். 11ம் முழுமையாக அவசியம் இல்லை. அதில் 1 or 2 அவர்கள் தான் என்று நிரூபிப்பதற்கான ஒன்று. அதில் ஏற்கனவே படமும் இருக்கிறது. நீங்கள் தேர்தல் வாக்காளர் பட்டியலை பார்த்தால் யார் வாக்களிக்கிறார்களோ அவர்கள் படமும் இருக்கிறது. அது எல்லோருமே ஒரே மாதிரி கருப்பாக இருப்பார்கள், அது வேறு விஷயம். அதனால் இவங்க சில ஆவணங்களை கேட்கிறார்கள். யாருடைய பெயர் இல்லையோ அவர்கள் மட்டும்தான் இந்த அடிஷ்னல்
ஆவணங்கள் கொடுக்கணும். இப்போ இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இந்த நடைமுறை சாதாரண ஒரு புரோட்டோக்காலாக போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதாவின் கடந்த கால அரசியல் சூட்சமங்கள், அரசியல் திடுக்கிடுத்தனங்கள், அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்களுக்கு பெரும் சந்தேகத்தை எழுகிறது என்கின்றார்கள். அதை நீங்கள் மறுக்க முடியுமா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி குறித்து எதிர்க்கட்சிகள் எல்லாவற்றிலுமே சந்தேகத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். சரி, அது பாகிஸ்தானுடன் போரானாலும் சரி, எதுவானாலும் சரி, சரி, எல்லாமே அவர்களுக்கு சந்தேகம்தான். அதனால இதுலேயும் சந்தேகம் வருது இயற்கை தான். அதில் நியாயமாக இருக்கின்ற என்ன என்று சொன்னால், ஏழை நடுத்தர மக்களுடைய பெயர்கள் விடுபட்டிருந்தால் என்று பேச்சு. நாம் அறிந்த வரையிலே ஏழை நடுத்தர வயதினர் அவர்களாகவே சென்று அவர்களுடைய பெயரை பதிய வைப்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள். தமிழகத்தை பார்த்தால் கூட தெரியும் உங்களுக்கு. ஆக பணக்காரர்களும் பெரிய வேலையிலே இருக்கக்கூடியவர்களும் இது ஒரு வேலை என்று கருதி அதில் செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். இருந்தாலும் வாக்களிக்க வருவது கிடையாது. ஆனால் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் முழுமையாக வாக்களிக்க வருகிறார்கள். அவர்களுடைய பெயர் விடுபட்டிருந்தால் முழுமையாக சேர்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் அவர்களை விட்டு வைப்பதும் கிடையாது. அரசியல் கட்சிகள் வீடு வீடாக சென்று அந்த ஏழை நடுத்தர மக்களுடைய பெயர்களை சேர்த்து விடுகிறார்கள். எனவே இதில் ஏழை நடுத்தர மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கும் என்று சொல்வது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, உண்மைக்கு புறம்பான ஒன்று என்பதாகத்தான் கருதுகிறேன். சார், திரு ரங்கராஜன், சீமாஞ்சல் பகுதியில் மைனாரிட்டி முஸ்லீம்களுடைய வாக்குகள் அதிகம் இருக்கிறது. அவர்கள் இன்ஃபில்ட்ரேஷன், வெளிப்புறத்திலேருந்து அவே ஃப்ரம் த பார்டர் உள்ளே வந்தாங்க. அவங்க பல இடங்களில் 4க்கு 3 இடங்கள் பாரதிய ஜனதா தோற்பதற்கு ஒரு காரணமாக இருந்தார்கள். இந்த காரணமும் வலிமையாக வைக்கப்படுகிறது. நேபாள் மற்றும் பங்களாதேஷ் ஊடுருவல்காரர்களை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? ஒரு கேள்வி நியாயமாக வருது இல்லை நமக்கு. வாக்கு பிஜேபிக்கு எதிராக கூட போடலாம், ஆதரவாக போடலாம், அது பிரச்சனை இல்லை. அந்நிய மண்ணிலிருந்து இங்கே வந்து குடியேறியவர்களுக்கு நாங்கள் எவ்வாறு ஆதரவு கொடுக்க முடியும்? அது யாராக இருக்கட்டும், எந்த சமூகமாக இருக்கட்டும், ஒரு கேள்வி எழும் அல்லவா திரு ரங்கராஜன்? இல்லை, முதல்ல இது பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? சரி, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? எலெக்ஷன் கமிஷன் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் வழங்க ஸ்தாபனம் அல்ல. இவங்க அதை எடுத்துக்கிற மாதிரி செய்கிறாங்க. சிட்டிசன்ஷிப்போ குடியுரிமையோ வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் கீழ் இல்லை. நீ ஐடென்டிட்டி ஓட்டு செலுத்தும் போது, அது பூத்துக்கு வரும்போது ஐடென்டிட்டி இருந்தால் எதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே தவிர அந்த ஐடென்டிட்டிக்கு என்னெல்லாம் வேணுன்றது கேட்குறாங்க. இப்போது ஏற்கனவே தேர்தலில் கடந்த காலங்களில் வாக்களித்தவர்கள் அவங்க பேர் ஏற்கனவே இருக்குது. அதனால் இவர்களுக்கு புதுசாக ஒரு சட்டம் இயற்றி புதுசாக அவங்கள இந்த ப்ராசஸில் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, சிட்டிசன்ஷிப் குறித்து ஆதார், இப்போ மத்திய அரசு ஸ்தாபனங்கள் அனைத்திலும் பலதிலும் ஆதார் மஸ்ட் என்று வருகிறது. நலத்திட்டங்கள் எல்லாத்திலுமே ஆதார் தான். ஆதார். இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆதாரை ஒதுக்க வேண்டும். அது ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு ஐடென்டிட்டிக்கான ஒரு சாலிடான ஒரு ப்ரூஃபோடு உள்ள இருக்கிற ஆதார். அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் உண்டு. அது பெறுவதற்கான பல நடைமுறைகள் உண்டு. அதெல்லாம் தாண்டி அது வழங்கப்படுகிறது ஆதார். அதை வைத்துக்கொள்வதில் என்ன சிக்கல்? இன்னும் சொல்ல போனால் ஒரு 80% மேல் ஆதார் வைத்திருக்கிறார்கள் அனைவரும் நாட்டில். ஆமாம், அது ஆமாம். இந்த குறிப்பாக இந்த எடுத்திங்கன்னா, பீகாரில் எடுத்தனா ஒரு சர்வே என்ன சொல்கிறதுனா 80% மேலே ஆதார் வச்சுருக்காங்க. 14% தான் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. ஓகே. ஒரு 28% தான் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. ஆமாம். இப்போ இந்த மற்ற இதெல்லாம் முக்கியமாக கொண்டு வந்து ஐடென்டிட்டிக்காக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஆதார்ன்றது ஒரு பெரிய ஒரு கையில் ஒரு இவ்வளோ பெரிய டேட்டா பேஸ் இருக்கும்போது அதுவே போதுமானது. ஆனால் அதை எடுத்துக்கொள்ளாதது என்ன? அந்த ஜட்ஜே சொல்கிறார், நீ கொடுக்குற ஆவண லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா எங்கிட்டே இருக்காது, போட்டு எங்கிட்டே அந்த ஆதாரம் இல்லைன்றாரு. இல்லை. ஆமாம், பல பேர் வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், சில பேர் நமக்கு தெரியும் அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கூட கிடையாது. நீங்கள் கொண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் நிறைய பேர்கிட்ட இருக்காது, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் நிறையா இருக்காது. இதெல்லாம் நாட்டில் இருக்குது. அப்போது அதுவும் படிப்பு அறிவு அதிகம் இல்லாத ஏழை கிராமப்புற மக்களெல்லாம் இன்னும் பெரிதாக பாதிக்கப்படுவாங்க. அவங்க வேண்டிய என்ன ஆதாரம் இருக்குன்னு. ரெண்டாவது, நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆதார் கார்டு எலெக்ஷன் கமிஷனோட கார்டு, ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனால் வழங்கப்பட்ட கார்டு, அது தவிர ரேஷன் கார்டு, இது மூணும் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க.
எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை எலெக்ஷன் கமிஷன் அதை மறுப்பாங்களான்னு தெரியாது. அதே இப்போ 28ஆம் தேதி அவங்க வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்கன்னா அது பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும். இப்போ மறுத்துட்டாங்கன்னா அப்போ சுப்ரீம் கோர்ட் வேறு விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஏன்னா இப்போது பீகார் நடக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சம்மரி ரிவிஷன் ஏற்கனவே முடித்து வைத்த பணி எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை சம்மரி ரிவிஷன் ஏற்கனவே செய்து விட்டார்கள். அதில் பார்க்க செய்ய வேண்டியதெல்லாம் அதோட முடியுது. இப்போ இந்த நேரத்தில் கொண்டு வந்து திடீர்னு வேற ஒரு புது அணுகுமுறையை கொண்டு வந்து சம்மரி ரிவிஷன்லாம் முடிந்த பிறகு இப்போது தேவையில்லாமல் அதை செய்யுங்க, இதை கொண்டாங்க, அதை கொண்டாங்கன்னு சொல்வது மறைமுகமாக வாக்காளர்களோட எண்ணிக்கையை குறைக்கிற ஒரு முயற்சி. ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும், அதுக்கான முயற்சி நாங்கள் எடுக்கிறோன்னு பெரிய ப்ராபகண்டா செய்கிறாங்க. ஏராளமான கோடிக்கணக்கான பணம் அதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிற ஏற்கனவே ஓட்டிங் சிஸ்டம்குள்ளே இருக்கிறவங்கள இப்போ நீங்கள் மீண்டும் இந்த சந்தேகத்தோட பார்வை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சதவீதம் குறைவதற்கான தான் வாய்ப்பு இதில் இருக்குது. எலெக்ஷன் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டுக்கார்டு வைத்து கொண்டவர்கள் வாக்களித்தவர்கள் நீங்கள் சந்தேகப்படணும், இல்லாதவங்கள நீங்கள் உள்ளே கொண்டு சேர்க்கணும்னு என்னோட முயற்சின்னு சொல்கிறீங்க. இருக்கிறவங்கள வெளியே நீக்கிறதுக்காக ஒரு முயற்சியான ஒரு சந்தேகம் வருது. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள். இல்லை, இப்போ இந்த இஆர்ஓன்னு வர்றாங்க இல்லையா, எலெக்ஷன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர், அவர் வந்து ஃபுல் ஆத்தரைஸ்டு பவர் ஓனராக மாதிரி அவர் ஆகிறாரு. he has to respond whether the ஒரு பர்சன் ஹீஸ் மைட் டு பி ஆடட் ஓட் பேங்க்ல அவரை சேர்க்கலாமா இல்லையாங்கிற தனியாக சுயாதீன உரிமை அவருக்கு வந்துறதாகவும் இஆர்ஓக்கு அதிக அதிகாரம் கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதை ஒரு தனிப்பட்ட சப்ஜெக்டிவாக செய்யக்கூடிய ஒரு வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு முடிவெடுத்து செய்தால் அது எப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடிவாக அது வந்து அமையும். இப்போது அவர் மேலதிகாரிகள் கட்டுப்பட்டவர், கண்டிப்பாக அந்த மேலதிகாரி சொல்கிறத இவர் கீழே இருக்க செய்வார். அப்போது ஏதோ ஒன்று மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது, ஓட்டர் லிஸ்ட் மாற்றுவதற்காக. நீங்கள் எப்படி, ஹவு டு யூ ஃபீல் தட்? எப்படி உங்களுக்குன்னு ஒரு அரசியல் பார்வை இருக்கும்ல? இல்லை, இதை தாண்டி ரெங்கராஜனுடைய பார்வை என்ன? இந்த சட்ட முரண்கள், அடிப்படை கான்ஸ்டியூஷன், உச்சநீதிமன்றத்துடைய வரம்புகள், உள்துறையினுடைய செயல்பாடு, இஆருடைய கிரவுண்ட் ரியாலிட்டி அவர் செய்வது எல்லாம் தாண்டி இதற்கான பின்னணி அரசியல் காரணம் இருக்கிறது என்று நீங்கள் யூகிக்கிறீர்களா திரு ரெங்கராஜன்? இல்லை, நாங்கள் இந்த ஆண்டுகளாகவே ஒன்று படிப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏஏ, என்சிஆர், பல்வேறு, அதாவது யார் சிட்டிசன் யார் இல்லை வெளியேற்றணும், இந்த மாதிரி ஒரு முயற்சி ஒரு பக்கம் நடக்குது. ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷனுடைய செட்டப்பே நீங்கள் பாருங்கள். அடிப்படையில் சொன்னேன், சீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்கணும். நீங்கள் சந்தேகம் பற்றி சொன்னீங்கன்னா சீசருடைய மனைவியே அவங்கள சிங்கிள் அவுட் பண்ணணும். சீசராக இருந்தாலும் சரி, ஹிட்லராக இருந்தாலும் சரி, அவங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்கணும். அது ஏன் சீசருடைய மனைவியை சொல்கிறாங்க? அதனால் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா எலெக்ஷன் கமிஷனுடைய 3 ஆண்டு கால நடவடிக்கை எடுத்து பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் எலெக்ஷன் கமிஷன் 3 நம்பர் பேனலில் இருந்தாங்க. கண்டிப்பாக இது இருக்குது. அதை திடீர்னு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் நீக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, ஒன்று நீக்கிட்டு பிரதமர் இன்னொரு அமைச்சரை நியமிக்கலாமா? அது பிரதமரே நேரடியாக நாங்கள் 2 பேரும் நியமிக்கணும். நீங்கள் அந்த உரிமையை கொடுத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு அதை கொடுத்துருக்கலாம். ஏன்னா எதிர்க்கட்சி சார்ந்தவங்க தான் நிறைய புகார்களோட வராங்க, பிரச்சனைகளோட வராங்க, கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. அவங்க 2 பேர் கொடுத்தாலும் ஒரு நியாயம் பிறக்கும். ஆனால் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களே இது வந்து டாமினேட் செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? அப்போது சீஃப் ஜஸ்டிஸோடைய இன்றைக்கி பாருங்கள், இன்னைக்கூட ரிஃப்ளெக்ஷனோட பாருங்கள், நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் அந்த பேனல் இருந்தால், எலெக்ஷன் கமிஷனில் இருந்தால், இது மாதிரி நீங்கள் உருவாக்குறது திடீர்னு உருவாக்குறது எல்லாத்தையும் பிஆரில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால் இது கொண்டுறீங்க. இது வந்து சந்தேகங்கள் உருவாக்கும். இது இப்போ தேவையில்லைன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு. சீஃப் ஜஸ்டிஸ் இந்த பேனல் இருந்தால் அதை நீக்கினதுனால சீஃப் ஜஸ்டிஸோட ஒப்பீனியனே வராமல் இப்போ நடக்குது. எனவே தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த நிற்குது. இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன பாயிண்ட்ஸ், ஆதார் கார்டை வச்சுங்க, எபிக் கார்டு, ரேஷன் கார்டு, எல்லாம் வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன் உள்ளே இருந்தாலே அவங்களுடைய டெசிஷனில் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. எஸ். அப்போ அந்த ஃபீட்பேக்கு கவர்மெண்ட், நீங்கள் சொல்கிறது 3 இல் 1. அதான் இந்த ஒப்பீனியன் எல்லாம் அவங்க உள்ளே இருந்தே நமக்கு கிடைச்சிருக்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. வெரி குட், வெரி குட். அப்போது சுப்ரீம் கோர்ட் கிட்டே இவ்வளோ நேரம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு நேரத்தையும் வீட்டடிச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்லாம் சொல்கிறாங்க இப்போ கடைசியில் 22ஆம் தேதி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு இல்லை, நான் கேட்டது, நீங்கள் சொன்னது தேர்தல் கமிஷன் ஒருவர் ஆளும் கட்சி, மற்றவர் எதிர்கட்சி, மற்றவர் நடுநிலையாக சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து மாற்றினார்கள். இப்போ இந்த காரணங்கள் மட்டும்தானா
வேறு கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு? அதுதான் சந்தேகத்தை உருவாக்க சொல்றேன். அதுதான் எங்க உருவாக்குது? Right. நீங்க தொடர்ச்சியா இப்ப மகாராஷ்டிரால கேள்வி எழுப்புறாங்க, மற்ற மாநில சந்தேகம் எழுப்புறாங்க. அப்போ சிஏஏ என்சிஆர் இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா பேக்ரவுண்ட் காமனா இருக்கிற பேக்ரவுண்ட் என்னன்னா, சிலர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து தடுக்கணும், டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் என்று இந்திய அரசு முதல்ல குடியரசு நமக்கு பெற்ற பிறகு உருவாக்குனதை டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ் என்று ஒரு முடிவை நோக்கி போகிற மாதிரி தெரியுது. அதில் சில குறிப்பிட்ட சில சமூகங்கள் அதில் டார்கெட் செய்யப்படுறாங்க அப்படின்னு சந்தேகமும் வருது. சரி, ரைட். இப்போ திருக்குமார், இப்போ நீங்கள் 2 விஷயம் சொல்லுங்கள். சார் சொன்னது சந்தேகங்கள் ஒன்று, ரெண்டாவது சொன்னாங்க இல்லையா, அதற்கப்புறம் இந்த சட்டத்திட்டங்கள் பேசுங்க. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1950, ஆமாம், அதன் பிரகாரம் தான் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அதிகாரங்கள் வருகிறது. 13B உள்ள. ஆமாம், வருகிறது. ஆனால் ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லேயுமே தேர்தல் என்று ஒரு அலுவலகம் இருக்கும், ஒரு டேபிள் சேர் இருக்கும். காரணம் என்னென்னா 365 நாளும் அந்த பாப்புலேஷன், ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் பிறப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் இறப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் ஏஜ் அந்த மேஜர் ஆகுவாங்க. இந்த பணிகள் ரொட்டீனாக நடக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த தேர்தல் பிரிவு. ஆனால் அந்த பேரில் சம்பளம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நடந்தது. நான் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்த எலக்ட்ரல் ரிஃபார்ம் பற்றி, அதில் கூட எலக்ட்ரல் ரிஃபார்ம் எப்படி பண்ணணுங்கிறதுல இது மாதிரி தான் இருக்குது. இது 365 நாளும் இது நடக்கணும் இந்த பணி. இப்போ உச்சநீதிமன்றம் கேட்டிருக்குது அல்லவா, தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த வேலையை பண்ணினால் அது எப்படி சரியாக இருக்கும், அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வருது. ஏன் இவ்வளோ முன்னுக்கூட்டி ஏன் அதை செய்யலை? குடியுரிமை ஆர்டிகல் 326 பிரகாரம் குடியுரிமைக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுக்க வேண்டியது உள்துறையுடைய பொறுப்பு. நீங்களே அவங்க குடியுரிமை இல்லைன்னா அதுக்குரிய காரணத்தை நீங்கள் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, மத்திய அரசாங்கம் இதில் வேறு எந்த உள்நோக்கமும் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறதாக நான் நினைக்கல. ஆனால் அந்த மாநிலங்களில் நீங்கள் முதல்ல பேசும்போது குறிப்பிட்டீங்க, சில ட்ரெஸ்பாசர்ஸ் இருக்கு என்ட்ரி இருக்கு. இல்லை, அது நம்ம ஓப்பன் தானே. ஆமாம், இப்போ எல்லாரும் உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் ஆகும்போது, ஆமாம், எல்லை தாண்டி வருகின்ற போது ஒரு அரசு எடுக்கிற நடவடிக்கை, அதாவது அமெரிக்கா மெக்சிகோ எடுக்கிற மாதிரி. ஆமாம், அமெரிக்கா மெக்சிகோ கனடா எல்லா நாடும் எடுக்கிறாங்க. ட்ரெஸ்பாசர்ஸ் அலோவ் பண்றது இல்ல, பண்ண முடியாது. அலோவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஓட்டு உரிமை பற்றுறாங்க உடனே. அது ரொம்ப டேஞ்சர். அதை தடுக்கிறதுக்கு தான் மத்திய அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது. அது மட்டும் தானே காரணம்? அது மற்ற காரணங்கள்லாம் இருக்கிறது, மற்ற காரணங்களும் இருக்கிறது, மற்ற காரணங்கள் பல காரணங்கள் இருக்கிறது, நாட்டுக்குள்ளே பல காரணங்கள் இருக்கிறது. அதனால இதை அரசாங்கம் என்ன செய்யறதுனாக்கா, உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், நம்ம விவாதத்தில் இருக்கட்டும், பேசுறது எல்லாமே நம்ம இப்படி போய் இங்கே போய் ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போய் இந்த பிளேனில் ஏறி அந்த பிளேனில் போனால் அந்த நாட்டுக்கு போயிடலாம், நம்ம பேசலாம். ஆனால் அதை ப்ராக்டிக்கல் தியரி எல்லாத்தையும் பார்த்து அதை செயல்படுத்துறதுங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு அது ஒரு ரொம்ப கடுமையான வேலை. ஆனால் அதனால் டோர் டு டோர் போய் அதை எடுக்கணுன்றாங்க. அந்த டோர் டு டோர் போகிற வேலையை தான் நம்ம சசிகாந்த் எம்பி போன்றவர்கள்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டோர் டு டோர் போய் நீங்கள் எடுத்து என்ன பண்ணி நீங்கள் அது என்ன குளறுபடி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பிரளயத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கு இதை விட்டால் வேறு வழியில், அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்க தகவலை வச்சு பார்த்தால், உளவுத்துறை கொடுக்குற தகவலை வச்சு பார்த்தால், ஏராளமான சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு அவர்கள் வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்கிற தகவல்கள்லாம் இருக்குது. ஏராளமானது என்றால் அந்நிய நாட்டிலிருந்து ஊடுருவியது. அதான் அந்நிய நாட்டில் உள்ள ட்ரெஸ்பாசர்ஸ், இந்தியாவில் உள்ளவர்கள் அதை கவனப்படுத்தணும். ஆமாம், கண்டிப்பாக நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ட்ரெஸ்பாசர்ஸ் வெளிநாட்டில் இருந்து உள்ளே இருக்கிறவங்க பல லட்சம் பேர் இருக்கிறதாகவும், அதனால தான் அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற கோணத்தில் அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. அப்படின்னு இல்லைங்க, 21ஆம் தேதி வரேன். இப்போ இது நல்ல விஷயம். இது வேற நோக்கம் இல்லைன்ட்டீங்க, அது நிறைய பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம தோழர் ரெங்கராஜன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். இப்போ தேர்தல் விஷயத்திலேயே நீங்கள் ஒரு மனசாட்சியோடு நாம் சில விஷயங்களை பேசுவோம். ஒருவர் எதிர்க்கட்சி, மற்றொரு ஆளுங்கட்சி, மத்தியஸ்தம் செய்கின்ற ஒருவர் நடுவராக இருக்க வேண்டும் அல்லவா? உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவரும், ஒரு பக்கம் மோடி, மற்றொரு பக்கம் ராகுல் காந்தி, 2 பேருக்குள்ள ஒரு முட்டல், ஒரு டிசன்ட் அமங்க வரும். அப்போ அதைத்தான் திரு ரெங்கராஜ் கேட்கிறாரு. இது சந்தேகத்தை எழுப்புகிறது. நமக்கு புரிதல் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். என்ன புரிதல் குறைவு? ஒரு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, ரைட்டு. அந்த அரசாங்கம் அந்த நிர்வாகத்தை அவங்க தான் பண்ணணும், ரைட்டு. இதில் இந்த ஜுடிஷியரி முதல்லலாம் கிடையாது, எப்போதுமே கிடையாது. இந்த கொலிஜியம் சிஸ்டமே இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, ரைட்டு.
என்ன உலகத்துல எங்கேயும் இல்ல. எங்கேயுமே இல்லை. ரைட்டு. ஆகையினால இது எல்லாமே நாமளா அதிகாரத்தை, அதாவது மக்களுடைய அதிகாரத்தை, மக்கள் ஒரு அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கு அதிகாரத்தில் இருக்கணும், அவங்க நிர்வாகம் பண்ணணும், அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்பி அளிக்கிற வாக்கு. இந்தியா பூரா தேர்ந்தெடுக்கிற அதிகப்படியான எம்பிக்களை கொண்டு ஜெயித்த கட்சி பிரதமராக இருக்கிறாரு. அவர் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு நல்லா வைத்திருக்கிறார். சரி, நீதிபதி இருக்கிறதுனாலயோ கொலிஜியத்தில் தப்பு நடக்கலையா என்ன பார்த்து. இப்போ நீங்கள் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, தேர்தல் கமிஷன் ஒரு இனானிமஸ் பாடி, ஆமாம், ஒரு அட்டானமஸ், ஒரு தனித்துவமான சுயாதீனமான அமைப்பு. இதில் பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ தொடர்பில்லை. அந்த அமைப்பில் ஒரு நடுவரை நியமிப்பதற்கு இதற்கு என்ன பிஜேபிக்கும் மோடிக்குமான உரிமை உண்டு? நான் கேட்கிற நாட்டில் இருந்து மக்கள் வாக்களித்தார்கள் ஆட்சி செய்வது. கண்டிப்பாக இந்த நாட்டில் இருந்து வெளிநாடு போய் ஹிண்டன்பர்க் விஷயத்தை கிளப்பி விடுறதும், வெளிநாட்டில் போய் இந்தியாவை பற்றி குறை சொல்கிறதும், மற்ற நாடுகளில் இந்தியாவை மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் போய் பிரான்ஸில் அது நடந்துட்டு இது நடந்துட்டுன்னு கிளப்பி விடுறதும், கடைசியில் ஹிண்டன்பர்க் கம்பெனியே இப்போ இல்லைன்னு ஆகி போயிட்டு. இப்படி தான் இருக்காங்க எதிர்க்கட்சிகள். எதிர்க்கட்சிகளுக்கு இந்த உள்நோக்கம் இருக்கிறது. ஒரு நல்ல அரசாங்கம், பொறுப்புள்ள அரசாங்கத்தின் பொறுப்புகள் என்னென்னங்கிறதுல எதிர்க்கட்சிகளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத இவங்க சரியா செய்யறது இல்ல. தேர்தல் கமிஷன்ல ஒருவர் மோடி, மற்றொரு மோடியுடைய ஆள், மூன்றாவது எதிர்க்கட்சி. இதுல என்ன உள்நோக்கம் எப்படி இருந்துட்டு போகுது? இது எப்படின்னு கேட்கறேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. 3 பேர், ஒருவர் 2 பேர் தடிவெட்டி போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க சார். எப்படி தடிவெட்டி போடுறதுக்கு? அதை குறுக்கீடு செய்வது. நாம அதாவது அரசாங்கம் இல்ல, நான் சொல்றது கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமும் ஒரு நடுநிலையான விவகாரம் தான் கேள்வி. அவர்கள் தடியை வெட்டி போடுவார்கள், தண்டலை வெட்டி அதல்ல கேள்வி. தேர்தல் கமிஷன் ஒரு சுயாதீன அமைப்பு. ஒருவர் மோடி, மற்றவர் ராகுல் காந்தி. மற்றவர்கள் நியாயம் தீர்ப்புகின்ற போது that may be kind of dissent among the society. Who will take a response? அதை துரிதமாக செயல்படுத்துவதற்கு இடையூறு செய்வார்கள் 100%. ரைட் ஐயா, அதனால தான் அந்த முடிவை அவங்க எடுக்கல. இல்லைன்னா எந்த காரியம் நடக்காது, எந்த காரியம் நடக்காது. சுப்ரீம் கோர்ட்டோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் மேல இப்படி அவதூறு சொல்ல வேணாம் குமார் சார். நான் அவரை மதிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் அவங்களே எடுத்த சுப்ரீம் கோர்ட் சரியா இருக்கா? இல்ல, ஒரு அமைச்சர் மத்திய அரசுல ஒரு அமைச்சர் தவறு செஞ்சா, ஒரு மத்திய அரசு ஒரு அமைச்சர் தவறு செய்யறாரு, அத்தனை அமைச்சரும் குண்டோட காலி செய்யலாமா? பிரசிடென்ட் நாளைக்கு ஆர்டர் போட்டு அத்தனை அமைச்சரும் காலி பண்ணி பிரதம மந்திரி எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பலாமா? அது கிடையாது. இது வந்து அமைப்பு ரீதியா சுப்ரீம் கோர்ட் சார்பாக இருக்காரு. அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவர் வந்து எதிர்க்கட்சி சார்ந்தவரா? இல்ல, அவர் எதிர்க்கட்சி சார்ந்தவரா? கிடையாது. இல்ல, அது கிடையாது. நீங்க சுப்ரீம் கோர்ட், நீங்க அவர் ஒரு கலகத்தை ஏற்படுத்துறீங்க. இட்ஸ் a part of democracy. How can you constitution அப்படி இல்ல மிஸ்டர் ரங்கராஜ்? சுப்ரீம் கோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் நபரை எடுத்துக்கிட்டு சார், சுப்ரீம் கோர்ட் நபரை கையை விட்டு அவருடைய கலகத்தை, அவர் வந்து கைட்லைன் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் கிடையாது. நீங்க சொன்ன வார்த்தை இல்ல, நீங்க சொன்ன வார்த்தை அவங்க வந்து கலகத்தை உண்டாக்குவாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஏன் கலகத்தை உண்டாகணும்? யாருமே தெரியாது. அவங்க யாரு போட போறாங்க தெரியாது. இப்ப இல்ல இப்ப ஒரு நிமிஷம், கலகத்தை ஏற்படுத்தக்கூடாது. நீங்க சுப்ரீம் கோர்ட் ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல குமார் சார், இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இந்த நாட்டுடைய உயர்ந்த மரபுகள் கொண்டது இந்திய அரசியலமைப்பு. அவற்றின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஜனாதிபதியும் சுப்ரீம் கோர்ட் தலைமையும். அந்த தலைமை ஒரு எதிர்க்கட்சியால் இன்ஸ்டிகேட் பண்ணப்படி ப்ரோவோக் பண்ணி அவர்களுடைய சொல்லாடலுக்கு அவர்கள் இணங்கிவிட்டால் நம்முடைய நம்பிக்கை எங்கே போறது? நான் அந்த கேள்வி என்ன, ஒரு ஜட்ஜி கொடுக்கிற தீர்ப்புக்கு பதிலாக 2 பேர் கொண்ட பெஞ்சை போடுவாங்க, 3 பேர் கொண்ட பெஞ்சு போடுவாங்க. அதுவும் சரியில்லைன்னா 5 பேர் கொஞ்சம் பெஞ்சு போடுவாங்க. 5 பேரும் சரியில்லைன்னா 7, திருப்தி இல்லைன்னா 7 பேர் கொண்ட பெஞ்சு 9, 13 ஏன் போடுறாங்க? ஒன்றுக்கு மேலே போட்டு கடைசியில் எது அதிகமாக இருக்கிறதோ அதுதான் முடிவுங்கிறத கொண்டு வராங்க. அப்போ ஒரு அரசாங்கம், ஒரு பிரைம் மினிஸ்டர் 5 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 5 வருஷத்துக்குள்ள தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எடுக்கிற முடிவுகளில் இந்த மாதிரி ஒப்பீனியன் மாறும்போது செயல்படுத்த முடியாது. அதாவது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், மோடி அவர்கள் தான் நினைப்பதை செய்ய வேண்டும், இடையில் குறுக்கீடு செய்யக்கூடாது. நினைப்பதே இல்ல சார், செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாம இருக்கிறது அரங்கலாயிரக்கூடாது என்பதுதான். சுப்ரீம் கோர்ட்டே கலைச்சிடலாமே. சுப்ரீம் கோர்ட் கலைச்சிடலாம். அமைப்பு சுப்ரீம் கோர்ட் சார்பா ஒரு அமைப்புல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு மரியாதை கொடுக்காம அவங்க எதிர்க்கட்சியோட சேர்ந்து கலகம் பண்ணுவாங்க. அவங்க வந்து தப்பு செய்வாங்க. யாரே தெரியாம அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு பொறுப்புள்ள திரு குமார்கிட்ட நான் எதிர்பார்க்கல. ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சுப்ரீம் கோர்ட் மேல போடுறாரு. நான் குற்றமே சாட்டல, நீங்க அப்படி என்ன வரட்டுமே. ஒரு முன்சீப் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முன்சீப் கோர்ட் கலைச்சிட்டீங்களா?
டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு சரியில்லைன்னா ஹைகோர்ட் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ் சரியான தீர்ப்பு கொடுத்தா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போலாம். சுப்ரீம் கோர்ட் போனா 3 பேர் பெஞ்ச் இதெல்லாம் இருக்கிறது. ஒரு நீதிபதி மேல இன்னொரு நீதிபதி எல்லா சொன்னதுனால பிரச்சனை சார். நீதிபதிகள் தலையிட்டு நாம இதுல போலாம். கொலிஜியத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். சார், கொலிஜியத்துல இப்ப பாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பாருங்க, இல்ல இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல கடந்த முறை அதெல்லாம் இருக்கட்டும் சார். சந்திரசூட் என்ன சந்திரசூட் இப்போ ஒரு வீட்ல இருந்துட்டு காலி கொஞ்சம் இருக்கு ஐயா, கொஞ்சம் இருக்கு. தப்பு இப்படி எல்லாம் இருக்கு சார். சார். தப்பு என்ன தப்பு இருக்குன்னு சொல்றேன் சார். நேத்து கூட பேப்பர்ல ஒரு அமைச்சர் தவறு செஞ்சா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. இல்ல நீங்க இல்ல இப்ப நம்ம இது இல்ல திருங்கராஜ் உங்களோட ஜட்ஜே ஆக்கிறது. இப்போ இல்ல அந்த அமைப்பு சாதா அங்கேயும் குறை இருக்கு. குறை இருக்கட்டும் சார். எங்க குறை சொல்லுங்க. யாருமே குறை இல்ல. இருக்கிற ஆளும் குறை சொல்ல. திரு இல்லாத நபர் திருங்கராஜ், இப்ப நம்ம இந்த ஆரோக்கியமான விவாதத்தில் இப்ப ஐயாவுடைய கருத்து, நித்யானந்தம் ஐயாவுடைய கருத்து இப்ப நம்ம பேசிட்டு கொஞ்சம் இருங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய நீதி எப்படி இருக்குதுன்னு நாம் பார்க்கிறோம். சரி, சுப்ரீம் கோர்ட்டே அவசியம் இல்லையே அப்படின்னு ரங்கராஜன் கோவப்படுறாரு. இல்ல நீங்க ரெண்டு பேரும் வாதம் பண்ணா ஐயாவுடைய கருத்து வராது. இப்ப நம்ம நித்யானந்த ஐயாவுடைய கருத்துக்கான நேரம். திருங்கராஜ், நித்யானந்த ஐயா கருத்துருவீங்க, உங்க கருத்து தான் நேரம், யாரும் குறுக்கிடாங்க. இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டே தேவையில்லையே அப்படின்னு ஒரு கோபமா பேசுறாரு. சரி சரி, ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். ஆனா நான் எடுத்துக்காட்டுக்காக ஒரு 2 வழக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கூட அறிந்த வழக்காக சொல்லுகிறேன். சரி, ஒரு ஷாபானு வழக்கும் 1987. ஆமா, அதை நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கும் தெரியும். இன்னொன்னு பிறகு இந்திரா காந்தியினுடைய தேர்தல் செல்லாது என்று சொன்னபோது அதற்காக அவசர நிலை அறிவித்ததும். சரி, அப்ப சுப்ரீம் கோர்ட் இருந்து என்ன இல்லாம என்ன இவருடைய கணக்கு பார்த்தா சரியில்லை. இது நாங்க சுப்ரீம் கோர்ட் இருந்தேன்னா இல்ல ஐநா சபையா தேவையில்லைன்னு மோடி சார். சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் தேவையில்லைன்னு மோடி நீக்கிட்டார். சுப்ரீம் கோர்ட் அது பதில் சொல்லுங்க. ராஜீவ் காந்தி இல்ல, இந்திரா காந்தி. ராஜீவ் காந்தி 1000 பண்ணட்டு சார் மந்திரி ஆகல. ராஜீவ் காந்தி மந்திரி ஆகல. ராஜீவ் காந்தி மந்திரி ஆகல, பிரதமரே ஆகல. எந்த சட்டம் அதுல என்ன வச்சுங்க அவர் இல்ல நீங்கள் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சொல்றான். எந்த சட்டம் சுப்ரீம் கோர்ட் கேளுங்க. இல்ல நாம இந்த விவாதத்தை நான் இல்ல 47க்கு பிறகு இந்த நாட்டை படுகுழியிலே தள்ளி இருக்கு ஆட்சியை ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பண்றேன்னு சொல்லுங்க. மோடு இந்த விவாதத்தில் அரை மணி நேரமாக காத்திருக்கிற மூத்த அரசியல் தலைவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளருமான திருச்சி வேலுசாமி அவர்களிடத்தில் இந்த விவாதம் குறித்தான உங்கள் பார்வை. ஐயா சொல்லுங்க. ஜனநாயகம் என்பது வேறு, ஜனநாயகத்தின் பெயரால் வேறொன்று நடப்பது என்பது வேறு. வருத்தத்தோடு சொல்லுகிறேன், இதுவரை நடந்த விவாதத்தை பார்க்கிற போது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே பிடுங்கி போடுகின்ற முயற்சியை போல தோன்றியது. நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக வரலாற்றில் சொல்லுவேன். உலக வரலாற்றில் இன்று வரை சர்வாதிகாரத்தின் சிகரத்தை தொட்டவன் என்று சொல்வது ஹிட்லரை. அந்த ஹிட்லர் முதலாக அவனே சர்வாதிகாரி ஆகவில்லை, மக்களிடத்திலே வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சிக்கு வந்தான். 2வது முறை தேர்தலில் நின்று அவன் வெற்றி பெற்றுதான் ஆட்சிக்கு வந்தான். அவனைத்தான் சர்வாதிகாரி என்கிறது. இங்கே நண்பர் பேசுகிற போது நான் சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை. ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுத்து ஒரு ஆட்சி வருவது என்பது 5 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டை அவர்களுக்கு குத்தகை தருவதல்ல. ஆளுங்கட்சிக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, என்ன முக்கியத்துவம் இருக்கிறதோ, அதற்கு சமமான உரிமை எதிர்கட்சிக்கும் இருக்கிறது என்பதை அவரை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்றமும் பாராளுமன்றமும் என்பது எதிர்கட்சிகளுக்கான இடம் என்று அன்றைய முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் பாராளுமன்றத்திலே சொன்னது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தில் தான் சொன்னார். எதிர்கட்சி வரிசையிலே ஒருவர் பேசுகிறார், அவருக்கு ஒதுக்கிய நேரத்தை விட 2 மடங்கு நேரம் பேசுகிறார். யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று இவர் சொல்லிவிட்டார். அவர் பேசி முடித்தவுடன் இவர் சொன்னது, உங்களுக்கும் எனக்கும் நமக்கெல்லாம் தலையில் மட்டும்தான் மூளை, எனக்கு இப்போ இதுவரை பேசிய இந்த அற்புதமான மனிதனுக்கு உடலெல்லாம் மூளை என்று ஒரு சின்ன கட்சியுடைய தலைவராக இருந்த லோகியாவை பற்றி பேசினார். ஜனநாயகம் எண்ணிக்கையில் ஆளுங்கட்சிக்கு வந்தவுடனே தான் எதை வேண்டுமானாலும் செய்வது என்பதில்ல. அதிகாரத்தை பற்றி கேட்கிறீர்கள், ஆதாரம் கேட்கிறீர்கள், நண்பர் ஏதோ கேட்டா கொடுக்க வேண்டியதானே. குடியுரிமையை முடிவை செய்கின்ற உரிமை தேர்தல் கமிஷனுக்கு எங்கிருந்து வந்தது? ஒன்று. 2வது, ஆதார் அட்டை குடிகள் கொடுக்கிற போது அதையெல்லாம் முன்னால் இருந்த அதிகாரிகள் எல்லாம் சரிபார்த்து கொடுத்தார்களா, இல்ல அவர்கள் விருப்பத்திற்கு அவர்களே எழுதி கொண்டார்களா? இது வேறொன்றும் நடக்கவில்லை. இவருடைய குருநாதருடைய கொள்கையை இம்ப்ளிமெண்ட் செய்கிறார்கள். ஹிட்லர் அன்றைக்கே சொல்லிவிட்டார், நீ ஆட்சியில் இருக்கிற போது இந்த மக்களை எப்போதும் பதட்டத்திலேயே வைத்துக்கொள், அப்போதான் உடைய ஆட்சியுடைய நிறைவுரைகளை பற்றி அவன் பேச மாட்டான்.
அந்த பதட்டத்திலே ஓடிக்கொண்டிருப்பான். இப்போது இந்த தேவை ஏன் வந்திருக்கிறது எனக்கு புரியவில்லை. நான் நேரடியாக இந்த 2 பேரிடம் கேட்கிறேன். இந்த நாட்டுடைய பிரதமர் பட்டதாரி என்று சொல்லுகிறார்கள், அவரும் சொல்லுகிறார் அவர் எந்த கல்லூரியில் படித்தார், அந்த கல்லூரியில் வாங்கிய பட்டம் உண்டா, அவரோடு படித்த 2 பேரை சொல்ல முடியுமா என்று நான் கேட்டால் இந்த கேள்விக்கு நீங்கள் அல்ல பிரதமரே பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு பட்டதாரி, இன்றைக்கு 76 வயதை தாண்டி இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை இன்னைக்கு என்கிட்ட இல்ல. இதெல்லாம் முக்கியம். ஏற்கனவே ஓட்டு போட்டா ஆதார் கார்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மீண்டும் அவருடைய புதிய புதிய கருத்துக்களை ஆதாரங்களை கேட்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடிப்படையே தவறாக இருக்கிறது. இவர்கள் ஏன் இதை செய்கிறார் என்று புரியவில்லை. நான் இவர்களை பார்த்து கேட்கிறேன், கடந்த தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்திலும் மகாராஷ்டிராவிலும் பல தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்களின் எண்ணிக்கையை விட எண்ணுகிற போது வாக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது என்று நூற்றுக்கணக்கான இடங்களிலே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதை சரி செய்வதற்கு இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கிறது அல்லது அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறது? ரொம்ப சிம்பிளாக பார்த்தால் வேறு ஒன்றுமில்லை. மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கட்சி தங்களுடைய பதவியேற்பை தீர்த்துக் கொள்வதற்கு, ஆபத்து இல்லாமல் தீர்த்துக் கொள்வதற்கு தேர்தல் கமிஷனை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்பதை தவிர ஒன்றுமில்லை. ஜனநாயகத்தில் கடைக்கோடி மனிதனுக்கும் வாக்குரிமை ஒன்றுதான் இந்த நாட்டுடைய அவனுக்கு இருக்கிற ஒரே தொடர்பு. அதில் நீங்கள் கை வைப்பது சர்வாதிகாரத்துக்கு தான் வழிவகுக்கும். இந்தியா சுதந்திரம் அடைகிற போது பல பேர் சொன்னார்கள் இந்த மக்கள் கல்வியறிவு இல்லாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு வாக்குரிமை தந்தால் அது சரியாக இருக்காது என்று. அன்றைக்கு காந்தியும் நேரும் முன்னணி தலைவர்கள் எல்லாரும் அவன் படித்தவனோ படிக்காதவனோ இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருவனும் அவன் கட்டாயமாக அவன் வாக்களிக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகத்துடைய அடித்தளம் என்றார்கள். அந்த அடித்தளத்தையே சிதைக்கின்ற வேளையில் அவனை வாக்காளர்கள் லிஸ்ட்ல ஏற்கனவே 3 தேர்தலுக்கு ஓட்டு போனவன இப்ப எப்படி புதுசா கேட்பீங்க? ஆதார் அட்டை எப்படி கொடுத்தீங்க? இதற்கு கேட்டால் ஏதாவது பதில் உண்டா? ஆகவே இவர்கள் போகிற பாதை சரியான பாதை இல்லை. தேர்தல் நேரத்தில், அது குறிப்பாக இப்போ ஒரு எல்லோரும் கவனிக்கப்படுகிற ஒரு தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு 3 மாசம் கூட இல்ல, இந்த நேரத்தில் போய் பீகாரில் புதிய குழப்பத்தை உருவாக்குவது, அங்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகின்ற ஆட்சி மக்கள் மத்தியிலே தங்களுடைய சாதனைகளை சொல்வதற்கு எந்த வழிவகையும் இல்லாத காரணத்தால் பதட்டத்தை உருவாக்குகிறார்கள். தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டாலேயே அவர்கள் எதையும் செய்ய முடியும் என்றால், பக்கத்தில் இருக்கிற இலங்கையிலே ராஜபக்சே 2 முறை வெற்றி பெற்றாரே, ஏன் 3 முறை கூட வந்தாரே, அவருடைய கதி என்ன? ஆகவே ஜனநாயகம் என்பது ஆட்சியில் இருக்கிறவர்கள் தான் மற்றவர்களை மரியாதையோடு பழகின்ற, அவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கின்ற அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக இப்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவர்கள் தாங்கள் எதையும் செய்யலாம், எதையும் பேசலாம், எதிர்க்கட்சிகள் எதையும் கேட்க கூடாது என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் இந்த அரங்கத்தில் கூட பேசிய 2 பேருடைய கருத்தும் இருக்கிறது. 5 ஆண்டுகள்ல ஆளும் கட்சியில இருக்கிறவங்க தான் அவங்க விருப்பத்துக்கு செய்வாங்க, அதுக்கு எதிர்கட்சிக்காரனை போட்டா அவங்க தடையாக இருப்பார்கள் என்பது ஜனநாயகத்தை கொலை செய்வதற்கு சமம். தயவு செய்து ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற வழிகளை நீங்கள் ஆராய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பு. திருச்சி வேலுசாமி ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க. நாம் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரைட்டு. நம்முடைய நிலைமை இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஏதோ ஒரு ட்விட்டு போட்டாலும் கூட என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். சரி. அவர் சொன்ன அத்தனை அங்கலட்சணமும் உள்ள ஒரு கட்சி இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் இவர்கள் அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிக்கு சமமான மரியாதை இருக்க வேண்டும். இங்க என்ன மரியாதை இருக்குதுன்னு சின்ன சின்ன பசங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. சின்ன பசங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. கொஞ்சம் இருங்க. ரெண்டாவது தன்னிச்சையான அமைப்புகள் அப்படின்னு நம்ம வந்து ஜனநாயகத்தில் சொல்றோம். அந்த தன்னிச்சையான சுயம்புகள் தானாக மக்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நியமிக்கக்கூடியவர்கள் தான் தன்னிச்சையான அமைப்புகள். சரி. அதுக்கு தேர்தல் கமிஷன், அதாவது லெஜிஸ்லேஷன் பாடி தான், நம்ம எலெக்டட் பாடி தான் தன்னிச்சையான அமைப்பு. அப்ப சிபிஐ தன்னிச்சையான அமைப்பு இல்ல. ஒரு நிமிஷம், நல்ல கேள்வி. ஒரு நிமிஷம். திருச்சி வேலுசாமி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். இப்ப நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு நிமிஷம். இப்ப ஒரு புதிய கருத்து நீங்க சொன்னது எனக்கு, அதாவது மக்களா கொஞ்சம் இருங்க ஐயா. அவர் என்னமோ கேக்குறாரு. ஐயா கொஞ்சம் இருங்க. என்ன சொல்றீங்க? செய்த தவறை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு. நான் என்ன ஆதரிச்சேன் சொல்லுங்க. ஏன் தப்பு தப்பா பேசுறீங்க?
திமுகவை நீங்க ஆதரிக்கல. நான் ரொம்ப சொன்னதை சரியா சொன்னதா சொல்லக்கூடாது. நான் இல்ல சொன்னதை இப்ப சரி, திருச்சி வெளிச்சாமி நான் 2வது வாரம் உங்களுக்கு நான் டைம் தரேன், நீங்க தெளிவா பேசுங்க. இப்ப சுயாதீன அமைப்பு என்று நான் சொல்வது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கோர்ட்டை பத்தி சொன்ன, ஏடியை பத்தி, அதாவது இன்கம் டேக்ஸ், இதெல்லாம் சுயாதீனமான அமைப்பு அல்லவா? ஆனால் சுயம்புவான அமைப்பு அல்ல. அது என்ன சுயம்பு சுயாதீனம்? சுயம்பு என்று சொன்னால் தானாக முளைப்பது. சரி, இவர்கள் தானாக முளைத்தவர்கள் அல்ல, அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள். தானாக முளைப்பதுனா லெஜிஸ்லேஷன், மக்களிடத்திலே போட்டிட்டு வெற்றி பெற்றவர்கள் தான் சுயம்பு அல்ல, அது கூட சுயம்பு கிடையாது. அப்ப எதுதான் சுயம்பு? சுயம்பு என்று சொல்வது நீங்கள் கடவுளை வேண்டுகிறீர்களா, அது விட்டுருங்க. சுயம்பு என்பது தானாக வரும். அதுதான் சுயம்பு, தானாக வருது, அவ்வளவுதான். எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த மாதிரி அல்ல அரசியல் அமைப்புகள், அரசியல் இந்த ஆட்சி அமைப்புகள் இருக்கக்கூடியதெல்லாம். இல்ல சார், இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர், என்ன சொல்ல வரான்னா, ஒரு ஸ்ட்ரக்சர், அடுத்த அடி சிபிஐக்கு தான். சிபிஐ வந்து நாங்க தான் ஆட்சிக்கு வந்தோம், நாங்க வந்து யார் வேணாலும் அதுல போட்டுப்போம், என்ன வேணாலும் செஞ்சுப்போம். உங்களுக்கு தெரியும் சிபிஐ இல்ல ஒரு விஷயம், நான் வரேன். இதே போலதான் சார், இதே சிபிஐ வந்து எப்படி அமைப்பு ஏற்படுது? அங்க பிரதமர், எதிர்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் உறுப்பினர் சேர்ந்து 3 சேர்ந்து தானே சிபிஐ டைரக்டர் எலெக்ட் பண்றாங்க. ஆமா ஆமா, அதே தான் இங்கேயும் இருக்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்தது இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க ஒன்னா அடிபட்டு ஒன்னா டார்கெட் பண்றாங்க. இப்ப அடுத்த டார்கெட் அவர் சொல்ற மாதிரி சிபிஐயும் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது, நாங்க தேர்ந்தெடுக்க வந்தா நாங்க என்னாலும் மாத்துவோன்றாங்க. இப்ப அடுத்தது நீங்க சொல்றீங்க சிபிஐ அட்டானமஸ் பாடியா கருதப்பட்ட சிபிஐ பாடி வந்து அடுத்த டார்கெட் சிபிஐ தான் இருக்கும். நீங்க சொல்றது பாருங்க, எல்லாம் எப்பவுமே எல்லா ஜனநாயக அமைப்புகளும் டார்கெட் தான். சரி, அது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா இந்திரா காந்தி நல்ல வழிகாமிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால டார்கெட் ஒண்ணு உங்களுக்கு வந்தா ஒண்ணு, எனக்கு வந்தா ஒண்ணு கிடையாது. 2வது, மோடி எந்த கல்லூரியில படித்தார், என்ன படித்திருக்கிறார் என்று ஒரு கேள்வியை கேட்டார் காங்கிரசினுடைய பொறுப்பாளர். நான் என்ன கேட்கிறேன், 2 வரி தட்டச்சு பிழை. தட்டச்சு பிழைன்னா ஏதாவது ஒரு சொல்லு, ஒரு எழுத்து இருக்கும். ஆனால் 2 வரிகளுக்கு தட்டச்சு பிழையோடு ஒரு அஃபிடவிட், ஒரு மனுவை கொடுத்திருக்கக்கூடிய இந்திய நாட்டு தலைவர்களிலே முக்கியமானவர் யார் என்று சொன்னால் சோனியா காந்தி. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படித்ததை பற்றி சொன்னது. அதற்கு கேள்வி கேட்ட உடனே அது டைப்பிக்கல் இரர் என்று சொன்னார்கள். அதாவது 2 வரி தட்டச்சு பிழை. அதனால் நம்ம சொல்லும்போது கல் எறிகிறான், எங்கே எறிகிறான், யாருக்கு எறிகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு மட்டும்தான் உரிமை உள்ளது. அவர் எந்த அர்த்தம் இல்ல. இப்ப ஒரு நிமிஷம், திருச்சி வேலுசாமி ஐயாட்ட நான் ஒரு நீங்க ரொம்ப சங்கடப்படுவீங்க. அடுத்து கேட்டா சங்கடப்படுவீங்க. சரி, எம்எல்ஏ தேர்தல் நிக்கிற போது எனக்கு கல்யாணம் ஆகல, நான் பிரம்மச்சாரின்னு எழுதி கொடுத்தாங்க இல்லையா? பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? இது ரெண்டில் ஏதாவது ஒண்ணுதான் உண்மை. அந்த உண்மை என்ன? அப்படி போய் சொன்ன வரைக்கும் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? எங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. இது போன்ற சமூகம், இது போன்ற தொலைக்காட்சியிலே மக்கள் மத்தியிலே எதை பேசினாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்று நினைத்த காலமெல்லாம் மாறிவிட்டது. எடுத்து கேட்பதற்கு ஆளுகள் இருக்கிறோம். இங்கே தமிழகத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆட்சியுடைய அவலட்சணங்களை கூட நாங்கள் இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பீகாரிலே வாக்குரிமை கொடுத்த தலைமையில இங்க பேச சொன்னா அவன் என்ன படிச்சான், எந்த காலேஜ்ல படிச்சான் அப்படின்னு நம்ம சிபிஐ என்கொயரி மாதிரி போறீங்க. தலைப்புல பேசுங்க, மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. இடைவேளைக்கு அப்புறம் பேசுங்க. நாட்டுடைய பிரதமர் எந்த கல்லூரியில படிச்சார் சொல்றதுக்கு துப்பு இல்ல உங்களுக்கு. நீங்க இத பத்தி ஏன் கேக்குறீங்களா? கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சோனியா காந்தி பத்தி சொல்லுங்க. அறியாமை வெளிப்படுத்துறீங்க. இப்ப தனி மனிதர்கள் இல்ல இல்ல, இப்பொழுது திருச்சி வேலுசாமி எந்த கல்லூரி படிச்சாரு கேக்குறேன். திருச்சி வேலுசாமி இல்லடா சொல்லாம சும்மா இருங்க. திருச்சி வேலுசாமி நம்ம ரெண்டாம் பேசுவோம். நீ ஏற்கனவே தலைப்பு ஒட்டி கேட்ட கேள்வி, அதுக்கு 2வது பாகத்துக்கான பதில் வரும். இப்போ அங்கேருந்து வராங்க, இங்கேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்க, இதெல்லாம் வராங்க, இதெல்லாம் சர்ச்சை தடுக்கணுமா, தடுக்கப்பட வேண்டுமா? பீகாரில் இல்லை, பொதுவாக மொத்தத்தில் எங்கே வேணாலும் சேர்த்துங்க. நீங்கள் இந்தியாவை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தியா வந்து உருவானது எப்படி, அதோட வரலாறுன்னா எப்படி இருந்தது, 47 முன்னால் எப்படி இருந்தது, 47 பிறகு எப்படி இருந்தது, அதெல்லாம் வந்து பூகோள ரீதியாக சரித்திர ரீதியாக அதெல்லாம் ஸ்டடி பண்ணால் இந்த பிரச்சனைகள்லாம் வராது. இப்போது அங்கே மேற்கு வங்கத்தில் இருக்காங்க, கிழக்கு ஈஸ்ட் பெங்கால்லையும் இருக்காங்க,
வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்காங்க. அங்கே போவாங்க, இங்கே வருவாங்க. பஞ்சாபில் இருக்கிற மக்களும் அந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கிற இப்போ சொல்கிற பாகிஸ்தான்ற பக்கத்தில் அங்கேயும் போவாங்க, அங்கேருந்து வருவாங்க. நாடு தழுவி பல்வேறு இடங்களில் இது போல் மக்கள் அங்கங்கேருந்து வராங்க. நம்ம தான் அக்கண்ட பாரதத்தில் நம்பிக்கை வச்சுருக்கோமே. அக்கண்ட பாரத்னா எல்லாம் இந்த ஆப்கானிஸ்தான் வேணால் கூட சேர்த்துக்கலாமான்னு தெரியாது. ஆப்கானிஸ்தான் சேர்க்கலை. ஆனால் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இதெல்லாம் இந்தியா, இதெல்லாம் சேர்ந்து ஒரே நாடாக தானே இருந்தது. சரி, அப்போது அக்கண்ட பாரத்தை தானே எல்லாம் விரும்புகிறாங்க. அந்த மக்கள் இங்கே வந்தா என்ன, இந்த மக்கள் அங்கே போனால் என்ன? அந்த மக்கள் இங்கே இருந்து 20 வருஷம் 25 வருஷம் இருக்காங்க, வாக்குரிமை கேட்குறாங்க, சொத்து வாங்குறாங்க, வாழ்க்கை நடத்துகிறாங்க. இந்த பக்கம் இந்தியாவில் வாழ விரும்பணும்னு நினைக்கிறவங்க வாழட்டுமே, அவங்களையே வெளியேற்றணும். அக்கண்ட பாரத்துக்குள்ளே இருக்கவங்க தானே. பாகிஸ்தான், பங்களாதேஷ் 47 வெள்ளைக்காரர் வந்து 47 உருவாக்குறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது மூணும் எல்லாம் ஒன்றா தானே இருந்தது. அத்வானி எங்கே பிறந்தார்? பாகிஸ்தானில், கராச்சியில் பிறந்தார், பாகிஸ்தான். இப்போ இதெல்லாம் பார்க்கும், ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கும், இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ நாடு என்ன ஆகும்? யார் யார் எங்கெங்கே பிறந்தாங்க, எங்கேருந்து வளர்ந்து எங்கே மாறினாங்க, அந்த பக்கம் போனாங்க, இந்த பக்கம் போனாங்கன்னு இந்த ஆராய்ச்சியெல்லாம் எதுக்கு செய்யப்படுது? தேவையில்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் நண்பர் இல்லை, நித்யானந்தம், அவர் வேறு சேனல் போயிட்டார், எதையோன்னு சொல்லிவிட்டு ஓடிட வேண்டியது. அப்புறம் அங்கே பதில் சொல்கிறதுக்கு இல்லாமல் இருப்பார். இப்போது ஆப்கானிஸ்தான், கைபர் கலவாய் வந்தவர்கள் யார்? இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்தாங்க? அவங்க எப்படி இங்கே குடிமகன்? அது ஒன்றும் உறுதி செய்ய இல்லை, அவங்க எப்படி இங்கே குடிமகன்? இதெல்லாம் ஆராயப்படலாமா? அது சொல்லுங்க, வாங்க, அதெல்லாம் பேசுவோம் வாங்க. கைபர் கால்வாயிலேருந்து வந்து ஆரிய சமுதாயத்தை வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே திணிக்கப்பட்டு இன்றைக்கும் திணிக்கப்படுது. அந்த சமுதாயம் தான் மேலும் உயர்ந்த சமுதாயம், வெளிநாட்டிலேருந்து கொண்டு ஒரு கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே வந்து நாட்டே ஆட்டி படைக்கிற அளவுக்கு அவங்க வந்தாங்கன்னா இவங்களை எப்படி வெளியேற்றுவது? இந்த சட்டத்தின் மூலமாக அவங்களை வெளியேற்ற முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்றீங்க? அப்படி ஒரு சட்டம் உருவாக்கினா அவங்களுக்கும் பொருந்தும். ரைட், அவங்களுக்கும் பொருந்தும். அப்போது 40, 50, 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கேருந்து வந்தவர்களும் வெளியேற்ற வேண்டியவர்னா அந்த நாடு எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, எங்கேருந்து வந்தாங்களோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து கைபர் கலவாய் மூலமாக ஆரிய சமுதாயம், அதான் கேள்வி. இந்த கேள்வி எல்லாருக்கும் பொருந்தும். குமாருக்கு நான் சொல்ல விரும்புதுன்னா, அந்த சப்ஜெக்ட் நீங்கள் தோண்டினீங்கன்னா யூர் ஓப்பனிங் பெண்டோராஸ் பாக்ஸ். அந்த பெண்டோராஸ் பாக்ஸ் சுற்றி எங்கே வரும்னா உங்கள் தலைமையில வந்து ஒரு பஸ்மாசன் தன் தலையில கை வச்ச மாதிரி அந்த நிலைமை தான் உண்டாகும். அப்போ அங்கிருந்து வந்தவங்களாம் வெளியேற்ற வேண்டி வரும். அப்போது கராச்சியில் பிறந்தவரும் வெளியேற்ற போகிறீங்களா? அத்வானி இந்த வயசு வெளியேற்ற போகிறீங்களா? இப்போது என்ன, எங்கே தொடரும், எங்கே கொண்டு போய் முடிக்கிறோன்ற ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும். இவங்க எல்லாரும் இந்தியாவை சார்ந்த 47 முன்னால் இந்தியாவை போன்ற பெரிய ஒரு அமைப்பாக இருந்தவர்கள் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும்னா, சகோதரர்கள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டோம்னா அவங்க இந்த நாட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த பீகார் திரு ரங்கராஜனுடைய கருத்து அடிப்படையான ஒரு ஆழமான பார்வை இந்த வெளிநாட்டு ஊடுருவல்காரர்கள் தான். ஏன் ஊடுருவல் சொல்றீங்கன்ற? அக்கண்ட பாரத் கீழ வந்துட்டாங்கன்னா ஊடுருவலே இல்லையே. இந்த நாடு அவங்களுக்கு சொந்தம். இந்த நாடு அவங்களுக்கு சொந்தம். கற்பனை பண்ணிக்கிறார். அகண்ட பாரதம் அக்கண்ட பாரத் உருவாக்குறது யாரு? பாகிஸ்தான் இந்தியா சேர்ந்ததாக அவர் நினைக்கிறார். அக்கண்ட பாரத் பத்தி பேசுறவங்க இவங்கள ஊடுருவலாத கருதவே கூடாது. அவங்க நம்ம நாட்டு மக்கள். சரி நீங்க ரத்ன கம்பளத்தை விட்டு நீ வரவேற்கணும். குடியுரிமை வச்சுங்க, நம்ம பீகார் பேசுவோம், அந்த கார்டு வச்சுங்க சொல்லி நீங்க வந்து குடிமகன் இப்போ அந்த சியோனிச தத்துவம் நீங்கள் தொடர்ந்து காணொளி பார்க்கிறவர்கள், இன்றைக்கு யூதர்களும் கூட கோலான் குண்டுகளை நேற்று சிரியாவில் ஒரு அக்ரிமெண்ட் முடிஞ்சது. அகமது அல்-சார், முகமது அல் கோர், இவர் உலகத்தில் பெரிய தீவிரவாதி. அது அமெரிக்காவுடைய பிரசிடெண்டாக, அமெரிக்காவோட ஆசியோட ஹெச்டிஎஸ்னுடைய தலைவராக சிரியாவில் பண்ணிட்டார். அவர் கோலான் குண்டுகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை விட்டுருக்காரு. இந்த அகண்ட பாரதம், அகண்ட யூதருங்கிறதெல்லாம் உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் உண்டு, அதை விட்டுருங்க. இறுதியாக இந்த தலைப்பில் என்ன சொல்ல வரீங்க? நான் இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேர்தல் அப்படி என்பதற்கு 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பிரகாரம் அரசியல் சட்டத்தின் வழியாக தேர்தல் என்கிற ஒரு அலுவலகம், ஒரு ஆஃபீஸ், அதுக்கு தேவையான இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனுக்கு தகுந்தாற் போல் அதிகாரிகளை நியமித்து பாப்புலேஷன் அப்டேட், இறப்பு, பிறப்பு, இடம் அட்ரஸ் மாறுறது எல்லாத்தையும்
அந்த ஆஃபீஸில் அந்த பொதுமக்கள் அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் அணுகினால் 15 நாளில் 20 நாளில் அவங்களுக்கு அந்த அட்ரஸ் எல்லா கிடைக்கும். கார்டு கிடைக்கிற மாதிரி சிஸ்டம் பண்ணணும். அது ஒவ்வொரு மாநில அரசும் பண்ணணும். மத்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்படி பண்ணினால் மட்டும்தான், ஏன்னா இது பெரிய பாப்புலேஷன் கொண்ட நாடு, 142 கோடி மக்களை கொண்ட நாட்டில் இது தேர்தலுக்கு முன்னே 4 மாதத்துக்கு முன்னால் போய் அதை செப்டம்பருக்குள்ளே முடிய போகுது. ஆமாம், அப்போ அது சரியில்லைங்கிறது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக வழக்கும் தொடுத்திருந்தேன் உச்ச நீதிமன்றத்தில். ஆனால் அது வந்து லா மேக்கிங் பாடி தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க. இதை செய்யணும் அரசாங்கம், மத்திய அரசு, தேர்தல் ஆணையம் மத்திய அரசிட்ட பரிந்துரை செய்து இந்த மாதிரி செய்யணும். அதற்கான வேலைகளை பண்ணணும். அப்போ பண்ணினாதான் அது சரியாக இருக்கும். ஒன்று, இதோட முக்கியமான கேள்வி இந்த தலைப்பில் இல்லை, ஆனாலும் இன்று பரபரப்பாக பேசப்படுகிறது. செப்டம்பர் மாதத்தில் பீகாருக்குள் தேர்தல் ஆணையத்திற்கு சான்றுகளை கொடுக்க வேண்டும், வாக்கு இது முடிவு பெறுது. செப்டம்பர் மாதத்திற்குள் இந்திய பிரதமர் மாறப்போகிறாரா? அது இது எந்த கேள்வி? ஏதோ இன்னைக்கு மோகன் பகத் சொன்னதை வச்சு நீங்க கேட்கறீங்க. இன்றைக்கு தலைப்பில் போய் கொண்டிருக்கிறது. இந்த செப்டம்பர் எனக்கு மறக்க முடியவில்லை. பிரதமர் அவர்கள் தொடர போகிறாரா? செப்டம்பர் 11 திரு மோகன் பகத்துடைய 75வது வயது, அன்னைக்கு அவர் ரிட்டையர் ஆகிறார். 2 பேருக்கும் 6 நாள். அவரை விட ஒரு 6 நாள் கழிச்சு 6 நாளுக்கு அப்புறம் மோடிக்கு 75 வயசு ஆகிறது. பைலா RSS பைலாவில் மோடிக்கு பைலா இருக்கிறது, ரிட்டன் பைலா இருக்கிறது. அதில் 75 வயசு வரைக்கும் தான் இருக்கணும்னு இருக்கிறது. அதனால் அவர் கண்டிப்பாக மோகன் பகத் ரிட்டையர்ட் ஆகிடுவார். ஐயா போயிடுவாங்க. அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகளில் எதை வைத்து எதை யாழ்ஸ்டிக்காக எடுத்துப்பாங்கன்னு சொன்னால், ஒருவருடைய ஹெல்த்து, ஒவ்வொரு மனிதருடைய ஹெல்த்து, அவருடைய ஹெல்த்து, மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற அப்ரிசியேஷன், மக்கள் அவர் மீது வைத்திருக்கிறது, அரசியல் ரீதியாக அவர் மேல் உள்ள பார்வை, இதையெல்லாம் எப்படி கரண்டில் எப்படி இருக்குது, இதெல்லாம் சரியாக இருந்தது என்றால் அவரை நீடிக்கிறதுக்கு அந்த கட்சி அனுமதிக்கும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் சொன்ன ஹெல்த்தில் ஜஸ்வந்த் சிங் ரொம்ப சிறப்பாக இருந்தார், முரளிமோகன் ஜோஷி ரொம்ப சிறப்பாக இருந்தார், அருண் ஷோரியும் மிகச் சிறப்பாக இன்றும் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் அப்ளை ஆகாத இந்த 75 நம்முடைய பிரதமர் அந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி முடிவு பண்ணும் அவர் வேணுமா போகணுமா இருக்கணுமா. ஏன்னா தேர்தலில் அவர் முகத்தை நம்பி, மோடியை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 2029 வரைக்கும் அவர் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மற்றபடி அது கட்சிகள் எடுக்கிற மேல்மட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தது தான். இது ஏன் கேட்டனா பீகாருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனாலும் இந்த செப்டம்பர் வரைக்கும் கடைசி இலக்காக வைத்திருக்கிறார். அது பீகார் எலெக்ஷன்ல டாக்குமெண்ட்ஸ் மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக காலத்தில் கொடுக்க முடியாது. RSS தலைவருடைய பேச்சு இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அறிவுசார் தளத்திலிருந்து ஒரு கேள்வி அதை வைத்திருக்கோம். கண்டிப்பா திருச்சி வேலுச்சாமி உங்களுடைய நிறைவு கருத்து ஐயா சொல்லுங்க, குறுக்கிட இல்லாமல் சொல்லுங்க. அதாவது உங்களுக்கும் எனக்கும் சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் இருக்கிறது, சரி, ஆனால் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் நாக்பூரில் தான் இருக்கிறது. ஆகவே நாக்பூரில் இருக்கிற சீஃப் ஜட்ஜ் சொல்லிட்டாரு 75 வயசு முடிஞ்சு போச்சுன்னா பதவியை விட்டுறணும், பொது வாழ்க்கையில் இருக்கிற வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதனால குழப்பத்துல அவங்க உட்கார்ந்து தீக்கிறதுக்கு பதிலா மக்கள் மத்தியில இருந்து குழப்பத்தை விடுறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன பதட்டத்தை உருவாக்குவது மட்டும்தான் ஒரு நோக்கம். குடியுரிமை சட்டத்தை வருகிற போது இதே போல நாடு முழுக்க எவ்வளவு போராட்டம். அவர்கள் சொன்னது என்ன, உங்க பர்த் சர்டிபிகேட் வேணும், உங்க அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட் வேணும், உங்க அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிபிகேட் வேணும் கேட்டாங்க. அப்ப ஏன் எங்க வீட்டுல எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், இப்ப 96 வயசு, எந்த பைத்தியக்கார வேணா சொன்னா நான் எப்ப பிறந்தேனே எனக்கே தெரியல, எனக்கு வந்து ஏன்ட்ட பர்த் சர்டிபிகேட் கேட்கிறேன், அப்ப இந்த நாட்டு குடியுரிமை உனக்கு கிடைக்காதுன்னு இல்லாடி போது போடா. அது இது நடைமுறை சாத்தியம் என்ன என்பதை பார்க்காமல் இவர்கள் விருப்பத்துக்கெல்லாம் சொல்வதற்கு அதற்கு பேரு ஜனநாயகம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜனநாயகத்தின் பெயரால் அவர்களுடைய தவறுகளை நியாயப்படுத்த முயற்சிப்பது கொஞ்சம் கூட யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. சிறப்பா, அதாவது வெளிநாடுகள்ல போய் ராகுல் காந்தி பேசினார், நண்பர் சொன்னார். வெளிநாட்டுல அமெரிக்காவில் தேர்தல் நடக்கிற போது அந்த தேர்தலில் இன்னாருக்கு ஓட்டு போடுன்னு இந்த நாட்டுடைய பிரதமர் அங்க போய் பேசினாரே, அதை விட இது மோசமா? வெளிநாடுகள்ல போய் பேசக்கூடாது என்பதல்ல, வெளிநாட்டுல அமெரிக்காவில் கருப்பினத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை ஒரு போலீஸ்காரர் கீழே போட்டு மிதிச்சதை உலகமே எதிர்த்தது. அதனால நியாயம் எங்க நடந்தாலும் தவறு எங்கே நடந்தாலும் அதை எல்லா இடத்திலும் விவாதிப்பதில் அது எந்த தவறும் இல்லை. குற்றம் இருக்கிறவர்களுக்கு தான் அது குற்றம் குறையுமே ஒழிய நியாயமான நேர்மையாக இருக்கிறவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். எங்க வேண்டுமானாலும் பேசுங்க, நான் சொல்றேன்னு தான் சொல்லுவான். இவரிடத்திலே தவறு இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த வெளிநாட்டினுடைய இது இருக்கு இல்லையா, வர்றாங்க இல்லையா அன்ஆத்தரைஸ்டா வந்து ஓட்டுரிமை பெறுறது இருக்க, உலகத்தில் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலையும் இந்த ப்ராசஸை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க.
அவள் ஒரு நாட்டுக்குள்ளே நுழையிறது இப்போ அமெரிக்கா போகிறோம்னாக்கா இங்கே விசா வாங்கும்போது விசாவுக்கு அங்கேருந்து ஏராளமான ப்ரொசீஜர்ஸ், இங்கே 1008 ப்ரொசீஜர், இமிக்ரேஷனில் அங்கே போய் இங்கே இமிக்ரேஷனில் ஒரு ப்ரொசீஜர், அங்கே போய் ஒரு ப்ரொசீஜர், மணிக்கணக்கில் நின்று அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இப்போல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி ஏதாவது அமெரிக்காவுக்கு எதிராக பேசியிருந்தா அவங்க உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு போகவே முடியாத அளவுக்கு வச்சிருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய நாட்டில் சாதாரண ஒரு குறுக்கு வழியாக உள்ளே வந்து உடனே ஆதார் கார்டு வாங்கி உடனே தேர்தலில் வாக்கு செலுத்தி இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை கான்ட்ரிபியூட் பண்றதுல அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு நம்ம அது பெரிய தப்புங்கிறத நம்ம இதற்காகத்தான் இந்த தலைப்புல கரெக்ட்டா முடிவு இதற்காகத்தான் மத்திய அரசு கண்டிப்பாக அது ஒரு மெயின் அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். அக்கண்ட பாரத்ல நம்பிக்கை வச்சவங்க நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்றது அவங்கதான், வேற யாரும் எதிர்கட்சியெல்லாம் சொல்லல. அக்கண்ட பாரத் தான் எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்ல வரும்போது அங்கிருந்து வந்தான்னா இங்கிருந்து வந்தானா அங்கிருந்து வந்தானா ஊடுருவலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க தாராளமா குடியுரிமை வழங்கலாம், அவங்க வந்து இங்க பணி செய்யலாம், வாக்களிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உங்க கருத்துப்படியே நான் சொல்றேன். மிகச் சிறப்பு. இன்றைக்கு நம்ம வாக்காளர் பட்டியலுடைய தீவிர திருத்தம் குறித்து பேசணும். ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள், நித்யானந்தம் அவர்கள், ரெங்கராஜன் அவர்கள், திரு குமார், உங்கள் அனைவருக்கும் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.